அனைத்து கட்சியினரும் கட்சி தாவி தவேகாவிற்கு செல்வதால் தவேகாவிற்கு கட்சி தாவல் கட்சி என பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தவேகா ஆட்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது என தெரிவித்தார். என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த பெண்கள்லாம் என் பேட்டி சொல்லிச்சு, என் பேரன் சொன்னான், அதனால நான் தான் அங்கே போட போறோம்ல, எல்லாம் தான் நாங்கள் போட போறாங்க, 5 ஓட்டுல ஒரு ஓட்டு இப்படி போறோம், எல்லாரும் பால் ஊத்துறான்னு நினைச்சு நான் மட்டும் தண்ணி ஊத்துறேன்னு சொன்ன நினைச்சுட்டு எல்லாருமே தண்ணி 107 தொகுதியில நாம் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம்னு சொன்னா இது ஒன்றும் பெரிய வெற்றி கிடையாது. அவங்களுக்கு இங்கே சூர்யா வச்சு நான் சொன்னது போல 2016 நாங்கள் நினைச்சிருந்தோமா ஏறத்தாழ 108 பேர் அசம்பிளி எதிர்கட்சி சிட்டிக்கு போட்டு கூப்பிட்டு இருந்தா பாதி பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி போய் ஆட்சியில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்க நாடு, என்னைக்கு இருந்தாலும் எங்ககிட்ட வரும். நான் இந்த கோயில்பட்டில் சொல்லிவிட்டு போகிறேன், இந்த ஆட்சி நீண்ட நாளைக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா அதை கோப்பு நாம வேண்டியதில்லை. ஆதவர்ஜுனா ஒருத்தம் போது